கையை காட்டுறோம் அப்போ மாற்றணும். ரைட். அப்போ இப்போ நாங்கள் அரியத்தின் இழிவு விலகல் கோணத்தை தீர்மானிக்க போகிறோம். அதில் உங்களுக்கு நான் இங்கே காட்டுற அரியம் எப்படி வைக்கப்படுகுதுன்ற மெத்தட்டை பார்த்துக்கொள்ளுங்கோ. அரியம் நேர்வரிசையாக்கிக்கு புறமுகமாக இதான் நேர்வரிசையாக்கிக்கு புறமுகமாக இருக்கத்தக்கதாக வைக்கப்பட்டிருக்கு. சரியா? இங்கே தொலைக்காட்டி இருக்குது. சரி தானே? இப்படித்தான் முதல் வைக்கப்படும். அப்போ அப்படி இது வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இதுக்குள்ளால பிளவை அவதானிக்க போகிறோம். சரியா? தொலைக்காட்டியினூடாக. அப்போ அரியத்தின் முறிவு கோணம் நேர்வரிசையாக்கி ஒப்போசிட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். போன முறை நேர்வரிசையாக்கியே நோக்கத்தக்கதாக இப்படி நோக்கத்தக்கதாக இன்னொரு பேருக்கு இதை கவனிச்சுக்கொள்ளும். இந்த அரியத்தின் முறிவு கோணம் எப்படி இருக்குது அரிய மேசையில், அதாவது மிக பிரதானம். அப்போ இங்கே கதிர்வரி படத்தை இங்கே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். காட்டினா இங்கே பாருங்க கதிர் வருது அரியத்தில் இப்படி. அப்போ இங்கே திருப்பம் இங்கே சொல்லி காட்டியிருக்கிறேன். இங்கே பாருங்க அரியம் இப்படித்தான் நோக்கப்படுது. அரியத்தின் முகம் முறிவு கோணம் இங்கேருந்து நேர்வரிசையாக்கிலேருந்து கதிர் வருகுது. அது அரியத்தினோட போய் முறிஞ்சு இங்கே வரும். சரிதானே? அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த அரியத்தினூடாக பிளவை நோக்குவோம். இந்த தொலைக்காட்டி கூடாக பிளவை நோக்குவோம். அப்போ குறுக்கு கம்பியில் பிளவு தெரியும் எங்களுக்கு. இதுதான் நாங்கள் அவதானிக்கிற நிலைமை. குறுக்கு கம்பியில் பிளவு தெரியும். அப்போ பிளவு இப்படி தெரியும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இனி மெதுவாக மேசையை திருப்புவோம். மெதுவாக மேசையை சுற்றுவோம். அப்போ மேசை மெதுவாக சுற்றப்பட எங்களுக்கு இங்கே இந்த பிளவின் பிம்பமும் அரக்க வலிக்கிடும். சரியா? தொலைக்காட்டியை நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கொண்டு பார்த்தீங்கன்னா பிளவின் பிம்பம் அழைக்க வேணும். இங்காலே இறக்கலாம் அல்லது இங்காலையும் இறக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தொலைக்காட்டியை சுற்றி கொண்டு போகிக்க இந்த போன பிளவு, அதாவது அசைஞ்ச பிளவு ஒரு குறிக்கப்பட்ட தூரம் போய் பேந்து திரும்பி வரும். இங்கே போனது அதை நின்று மீளுறன்னு சொல்றது, நின்று மீண்டு திரும்பும். சரிதானே? ஏன் அப்படி நடக்குதுன்னு சொன்னால் அதுதான் அந்த நின்று மீள்ற நிலை தான் அரியத்தின் இழிவு விலை நிலை. நாங்கள் ஏற்கனவே டிஐ கேவ் கீறினாங்கள் தானே. டிஐ கேவ், அந்த டிஐ கேவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு நிலைமை தான் வருது. டிக்கு ஒரு நிலைமை கேவ் கீரைக்கு டிஐ கேவ் இப்படி தாங்க. இந்த ஆக குறைஞ்ச விலைகளை தான் நாங்கள் இழிவு விலைகள் என்று சொல்கிறோம். அப்போ இங்கே உண்மையாக நாங்கள் மேசையை அரக்கேக்க என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வனோட இந்த அமைக்கிற கோணம் தான் இந்த அரிய கோணம். நீங்கள் திருப்ப இந்த ஐ கூடிக்கொண்டு வருது. ஐ அதிகரிக்கு, ஐ கூடும். மேசையை திருப்ப ஐ கூடும். அப்போ ஐ கூடுதுன்னு சொன்னால் விலகல் குறைஞ்சோன்னு ஒரு நிலையை அடைஞ்சு பேந்திரும். அதுக்கு அந்த காரணத்தால் தான் இந்த விலகல் மாற பிளவு போய் பேந்து திரும்பும். இந்த நிகழ்வில் தான் அது நடக்கும். சரிதானே? அப்போ இந்த நிகழ்வில், அதாவது இந்த இழிவு விலகல் நிலையில், அதுதான் நாங்கள் இழிவு விலகல் நிலைன்னு சொல்லுவோம். அந்த பிளவு திரும்புகிற நிலையில் நாங்கள் மீண்டும் தொலைக்காட்டியில் குறுக்கு கம்பியை செட் பண்ணி தொலைக்காட்டியை மெதுவாக இறக்கி இந்த குறுக்கு கம்பிக்கு நேர பிளவை விடணும். வாசிப்படுக்க அப்படி தான் செய்வோம். குறுக்கு கம்பிக்கு நேர பிளவை விட்டு போட்டு நாங்கள் போய் இந்த திருப்ப அளவுகிட்டே எடுப்போம். அதுக்கு பிறகு இந்த அரியத்தை ரிமூவ் பண்ணி போட்டு, இந்த அரியத்தை அகற்றி போட்டு இப்படி தொலைக்காட்டியை நேரடியாக ஒரே அடியாக விட்டு வாசிப்பு எடுப்போம். சரியா? அந்த வாசிப்பையும் எடுப்போம். ஒரு வாசிப்பிலேருந்து ஒரு வாசிப்பை கழிக்கிறதன் மூலம் எங்களுக்கு இழிவு விலகலை காணக்கூடியதாக இருக்கும். ரைட். நாங்கள் இன்றைக்கு இப்போ பார்க்க போகிறோம் இழிவு நிலையை பார்க்குறது. இது சோடியம் லேம்புக்கு பவர் சப்ளை. ஒரு நிற ஒளி தான் பாவிக்கணும், அதையும் கவனித்து கொள்ளணும். வெள்ளொளி பாவிக்கக்கூடாது. சரியா? இங்கே அரியம் வைக்கப்பட்டிருக்குது, புறமுகமாக வைக்கப்பட்டிருக்கு. நேர்வரிசையாக்கி புறமுகமாக வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த கிரவுண்ட் ஃபேஸை இங்கால பார்க்குறீங்க. ஒப்போசிட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று இருக்குது, சொரப்பான பிறப்பு. இப்போ அது ரெண்டும் முறியக்கூடிய பிறப்பாக இருக்கணும். இப்போ நான் அரிய மேசையை லூஸ் ஆக்குறேன். அரிய மேசையை திருப்பத்தக்கதாக அரிய மேசையை லூஸ் ஆக்குறேன். பிளவை அவதானிக்கிறேன். நாங்கள் அரிய இந்த மேசையை லூஸ் ஆக்கிட்டா தான் அரியம் அசையும்.
இனி நாங்கள் அதுக்குள்ளார பிளவை பார்ப்போம். பிளவை பார்த்த பிறகு மேசையை மெதுவாக திருப்போம். இப்போ திருப்பேக்க கொஞ்சம் தொலைகாட்டியும் இறக்க வேண்டி வரும். சரிதானே? தொலைகாட்டி அதற்கு ஒன்று இப்போ என்று திருப்பேக்க தொலைகாட்டி எதிர்வலமாக திரும்புகிற பார்ப்பீங்க. சரிதானே? என்ன பிளவு எதிர்வலமாக அசைகிறபடியா. சரி, அந்த நின்று மீள்ற நிலையில் நாங்கள் தொலைகாட்டியை நிப்பாட்டி போட்டு அளவீடு எடுக்கணும். சரியோ? அதுக்கு பிறகு தொலைகாட்டியை எடுத்து போட்டு நேரடியாகவும் வாசிப்பை பார்க்கணும். பிளவை பார்த்து நேரடி வாசிப்பையும் எடுக்கும். சரியோ? ரைட். நாங்கள் ஏற்கனவே ஒரு திருசியமானியை பயன்படுத்தி அரிய கோணத்தை தீர்மானித்த நாங்கள் அதுக்கு பிறகு இழிவு விலகலை தீர்மானிக்கிறாங்க. ஆகவே ஒரு அரிய திரவியத்தின முறிவு சுட்டியை நாங்கள் தீர்மானிக்கலாம் இந்த சமன்பாட்டு மூலம். இப்போ தெளிவாக இருந்தவங்க சில பேருக்கு ஏன் தீர்மானிச்சு போட்டு டிஏன் தீர்மானித்து போட்டு அரிய திரவியத்தின முறிவு சுட்டியை திருசியமானியை பயன்படுத்தி தீர்மானிக்கலாமாண்டா இப்போ இந்த யோசனையாக கிடக்கும். அப்போ இந்த சமன்பாடு இருக்குது எங்களுக்கு n சமன் sin d plus a/2 இன் கீழ் sin a/2 என்று போட்டு நாங்கள் அரியத்திரவத்தின் முறிவுச்சுட்டியை தீர்மானம். அப்போ திருசியமானியை பயன்படுத்தி அரியத்திரவத்தின் முறிவுச்சுட்டியை தீர்மானிக்கலாமான்னு ஒரு கூட்டு வந்தால் தீர்மானிக்கலாம். சரி, அந்த கூட்டு சரியானது போடலாம் நாங்கள். சரிதானே? அப்போ இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் என்னென்றால் ஒரு வெள்ளொளி கதிர் வரைக்கு அது 7 நிறங்களாக பிரிய போகுது தானே. ஒன்று ரெட், அப்படியே நாங்கள் இன்னொன்றையும் பார்க்குறோம் ப்ளூ. சரியோ? இந்த ஒவ்வொரு நிறங்களுக்கும் இந்த அரியத்துக்கு ஒவ்வொரு முறிவு சுட்டி காணப்படும். ரெட் கதிருக்குரிய முறிவு சுட்டியை நாங்கள் NR என்று குறித்துக்கொள்ளலாம். அதே போல் ப்ளூ கதிரன்னு சொன்னால் NB என்று குறித்துக்கொள்ளலாம். அதே போல் வயலட்டண்டா NBN. இந்த முறிவு சுட்டி கீழ் நோக்கி போகேக்க குறைகிறத காணலாம். அதுக்கு நீங்கள் இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்னென்ன அதை நாங்கள் பார்க்கலாம்னா இலகுவாக இப்படி பார்க்கலாம் ஈஸியாக. என்ன மாதிரி என்றால் இப்போ ஒரு ஊடகத்தில் ரெட் கதிர் குறைஞ்ச விலகலோட போகுது, ப்ளூ கதிர் கூடிய விலகலோட போகுது. என்ன இப்போ முறிவு கோணத்தை RR வையுங்கோ, ரெட் கதிருக்குரிய இதுக்கு RB வை. படுகோணம் ஒன்று தான். அப்போ NR நீங்கள் எழுதுவீங்கள் sin I இன் கீழ் sin RR. அதை போல ப்ளூ கதிருக்குரிய முறிவு சுட்டிகளினா NB சமன் sin I இன் கீழ் sin RB. அப்போ RR கிரேட்டர் தேன் R. என்ன RR கிரேட்டர் தேன் R. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கோணம் பெருசாக வருது. அதாவது முறிகோணம் ரெட் கதிருக்கிற முறிகோணம் பெருசாகாது. அப்போ NR குறைய போகுது. அப்போ NR ரெட் கதிருக்குரிய முறிவு சுட்டி ப்ளூ கதிருக்குரிய முறிவு சுட்டியுமாக்க குறைவாக அமையுது. அப்போ விப்ஜியோரில் இப்படி விப்ஜியோர் நடக்கும் தானே GYOR. இங்கே நோக்கி போக முறிவு சுட்டி கூட போகுது, கீழ் நோக்கி போக முறிவு சுட்டி கூட போகுது. அது தெரிஞ்சிருக்கணும். கூடும், முறிவு சுட்டி கூடும், கீழ் நோக்கி போகும். அதே நேரம் அவதிக்கோணத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அவதிக்கோணம் sin C சமன் 1/n தானே. அப்போ முறிவு சுட்டி குறைஞ்சதுக்கு அவதிக்கோணம் அதிகரிக்கும். அப்போ ரெட் கதிருக்கு அவதிக்கோணம் கூடும். அப்போ அவதிக்கோணம் மாறி நடக்கும். இங்கே தான் கூடும், கீழேந்து மேலே போய்க்கு தான் அதிகரிக்கும் அவதிக்கோணம். அப்போ ரெட் கதிருக்கு தான் ஆகக்கூடிய அவதிக்கோணம் பெறப்படும் ரெட் கதிர். அது உங்களை தெரிஞ்சிருக்கணும். சில கேள்விகளில் நாங்கள் அதை கூட்டு காரணங்களில் அதை பயன்படுத்த வேண்டி வரும். அப்போ அந்த முறிவு சுட்டியும் இது ஒவ்வொரு நிறங்களுக்கு ஒவ்வொரு முறிவு சுட்டி காணப்படும் அரியத்தை பொறுத்த வரைக்கும்.
அது இந்த கீழ்நோக்கி வயலட் கதிருக்கு உச்சமாக காணப்படும். கீழ்நோக்கி போய்க்க முறைச்சுட்டியாக திரும்பும் இந்த திருசியத்தில். மேல் நோக்கி போய்க்க அவதிக்கோணம் கூடுமண்ணும் தெரிஞ்சிருக்கணும். மற்றது நாங்கள் மஞ்சள் நிற கதிரைத்தான் நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் சராசரி கதிராக பயன்படுத்தி கொள்கிறோம். இந்த திருசியமான சம்பந்தமான வந்த பாஸ்வேப்ப கேள்வியில் பார்த்தோம்னா சோடியத்தின் காலப்படும் ஒளிக்கான கண்ணாடியின் முறிவுச்சுட்டி எண்ணெய் துணிவதற்கு திருசியமானி சோடிய விளக்கு சுவாலை கண்ணாடி அரியம் ஆகியன தரப்பட்டுள்ளன. அடவுகளை பெற முன்பாக திருசியமான சில செப்பஞ்செய்களை செய்ய வேண்டும். திருசியமான இது பகுதியில் அதன் மையத்தினூடாக செல்ல நிலைக்குத்து அச்சு பற்றி ஏனைய பகுதிக்கு சாராமல் சுழற்றலாம். அவ்விரு பகுதிகளையும் பட்டியல்படுத்துங்க. என்னென்ன பட்டியல்படுத்த போறீங்க? ஒன்று வந்து தொலைக்காட்டின்னு சொல்லிங்களா காட்டினாங்க. தொலைக்காட்டி அச்சு பற்றி சுழற்றக்கூடியதாக இருக்கு. அடுத்தது வந்து அரியமேசை. அரியமேசையை நாங்கள் சுற்றலாம். சரிதானே? அப்போ இது ரெண்டும் வந்து அச்சு பற்றி சுழற்றக்கூடியதாக அமையும். அப்போ தொலைக்காட்டியும் அரியமேசையும் பெறும். தூரப்பொருளை குவிப்பதன் மூலம் திருசியமானின் தொலைக்காட்டி சமாந்தர ஒளிக்கு செப்பம் செய்யப்பட்டுள்ளது. மாணவன் ஒருவன் தொலைக்காட்டினூடாக அவதானித்தால் பொருளின் பிம்பம் நிமிர்ந்ததாக தலைகளான். அப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்போ தொலைக்காட்டினூடாக நாங்கள் பிம்பத்தை அவதானிக்க நான் உங்களுக்கு காட்டினேன். அந்த பிம்பம் தலைகீழான பிம்பம் ஒன்று நான் உங்களுக்கு காட்டினேன். இப்பெர்சோனையில் மாணவன் ஒருவன் பார்வை துண்டு தொலைக்காட்டியின் நேர்வரிசையாக்கி அவற்றை சமாந்தர ஒளிக்காக செப்பம் செய்துள்ளான். முதலாவது மாணவன் வேறுபட்ட அண்மை புள்ளியுடைய இரண்டாம் மாணவன் ஒருவன் இப்பெர்சோனை தொடர்ந்து செய்ய வேண்டி உள்ளது. ரெண்டாம் மாணவன் மறுபடியும் செப்பம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செப்பஞ்செய்கை ஜாதன்று கேட்டுக்கிறாங்க. பார்வை துண்டு தொலைக்காட்டி நேர்வரிசை ஆகியவற்றை சமாந்தர ஒளிக்காக செப்பம் 3 முறை நேர்கோட்டில் வருமென்னு உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் நான் செப்பஞ்செய்தல். அப்போ அந்த நேரத்தில் அங்கே நேர்வரிசையாக்கிலேருந்து சமாந்தர ஒளிக்கதிர் வந்து கொண்டிருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தொலைக்காட்டி அமைஞ்சிருக்கும். சரியா? அப்போ இவற்றை நாங்கள் கண் படிக்க பார்க்குறோம். பார்ப்போம் இனி இதைத்தான் அதைத்தான் பார்க்க போகிறோம். அப்போ பார்க்க எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த தெளிவுப்பார்வையின் இழிவு தூரம் வித்தியாசப்படும். தனிப்பட்ட ஒவ்வொரு இதுக்கும். இப்போ பொதுவாகத்தான் நாங்கள் தெளிவுப்பார்வையின் இழிவு தூரத்தை நாங்கள் அங்கே கதைப்போம் 25 மில்லிமீட்டர். சரியோ? அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் மாணவன் வேறுபட்ட ஒரு அண்மை புள்ளியை உடையவர் என்று சொன்னால் கவனம், அவருடைய அண்மை புள்ளி வித்தியாசப்பட்டு. இப்போ அண்மை புள்ளி வித்தியாசப்பட்டால் நாங்கள் நெடுகாலம் ஒவ்வொரு தடவை முதல் போனோன்னு செப்பம் செய்கிறது பார்வை துண்டிலே இருக்கிற குறுக்கு கம்பி தெளிவாக இருக்கணும் என்று பார்க்குறது. அந்த செப்பையும் செய்யணும். ஏனென்றா ஒவ்வொரு தருக்கும் அந்த தெளிவு பார்வை இந்த இழிவு தூரம் மாறுபடுறபடியாக இந்த சில பேருக்கு அந்த பார்க்க இந்த குறுக்கு கம்பி கிளியர் இல்லாமல் இருக்கு. ஆகவே அவர் செப்பம் செய்ய வேண்டியது தனியாக செப்பம் செய்ய வேண்டியது இந்த பார்வை துண்டை மட்டும்தான். வேற ஒன்றும் செப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரியமேசையை மட்டமாக்குவதற்காக ஒரு ஏயில் காட்டப்படும் அரியம் PQR தரப்பட்டுள்ளது. அரியத்தை அரியமேசையின் மீது வைக்கும் விதத்தை ஒரு பியில் வரைக. PQR ஆகியவற்றை குறிக்க ADF ஆகியன அரியமேசையை மட்டமாக்குள்ள 3 திருகாணிகள் ஆகும். அப்போ இங்கே அரியமேசையை நாங்கள் வைக்க போகிறோம். அப்போ அரியமேசையை வைக்க போகிறோம்னு சொல்லிக்க இங்கே PQR அரியன் அந்த இடக்கு அரிய கோணத்தையும் காட்டியிருக்கிறார் வடிவா. இது கரடான மேற்பரப்புன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு காட்டினான். அந்த மேற்பரப்பு கூடாக ஒளிக்கதிர் வராது. சரி? அப்போ அதை கவனிச்சுக்கொள்ளணும். கரடான மேற்பரப்பு. அப்போ நான் ப்ராக்டிக்கலில் அதை காட்டினான் அடுத்து இந்த பெறப்பண்டு. அப்போ இங்கே வைக்க கவனமாக இருக்கணும். இதுதானே கிட்டமிட்ட மையமாக இருக்கும் இந்த அரியமேசைக்கு. அப்போ மையம் இந்த அரியத்தின் மையம் வந்து இங்கே இருக்கத்தக்கதாகவும் அரியத்தின் ஒரு கோணம் ஒரு முகம் செங்குத்தாக அமையுமாறும். அப்போ PQR அண்டு இப்படித்தான் வைக்கணும். சரியோ? அப்போ இதை கவனித்து கொள்ளணும். இந்த ரெண்டும் கவனிக்கணும். அரியத்தின் முறிவு கோணம் மையத்துக்கு அண்மையாக இருக்கத்தக்கதாகவும் அரியா மையத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது இந்த அரியத்தின் இந்த பிறப்பில் ஏதாவது ஒரு இந்த பிறப்பில் இந்த பிறப்பு இந்த அரியத்தின் தொடுக்குங்கோடுகள் இதில் தொடுக்குங்கோடு அதை கவனிச்சுடுங்க. இந்த DEF தான் அந்த திருகுகள்னு சொன்னார். 3 திருகுகள் அரியமேசையில் இருக்கு. அது தொடுக்கிற கோட்டுக்கு தான் செங்குத்தாக வைக்கணும். இதுதான் அந்த தொடுக்கிற கோடு.
சரியா வடிவாக கவனித்து பார்க்கணும் சரிதானே. அப்போ அதுக்கு செங்குத்தாக அரியத்தை வைக்கணும். தொலைக்காட்டினூடாக காணப்படுகிறவாறு குறுப்பு கம்பிகளும் முறிந்த கோடுகள் அரியத்தின் ஒரு மேற்பரப்பினை தெரித்த ஒளியினாலாக பிளவின் பிம்பமும் இது காட்டப்படுகின்றன. அந்த ஒழுங்கமைப்பு தொடர்பட்ட இரு வழுக்களை காட்டுற அவற்றை இனங்காண்கன்னு சொன்னால் ஒன்று வந்து வடிவாளங்கோண்டும் இந்த ஸ்லிட் வந்து சரிஞ்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு திருப்பி காட்டாம விட்டுட்டேன். இந்த இதில் இருக்கிற இந்த ஸ்லிட்டின் இது வந்து அது திருப்பலாம், அது இப்படி வந்துட்டு இப்போ ஸ்லிட்டின் பிம்பம் சரியத்தக்கதாக ஸ்லிட் சரிஞ்சு நிற்கிறாங்க. முன்னுக்கு பிளவை பார்த்தா நாங்கள் தானே, அப்போ அந்த பிளவு சரிஞ்சு நிற்குது. அப்போ நிமித்தலாம், அதை உருட்டை இப்படி கையால் உருட்டை இந்த வளமாக உருட்டை நேரும். அப்போ ஒன்று முதலாவது வந்து இதில் எழுதணும், நீங்கள் பிளவு சரிந்துள்ளது சரிதானே, பிளவு சரிஞ்சுள்ளது. அப்போ பிளவு சரிஞ்சிருந்தால் பிளவின் பிம்பமும் சரிஞ்சு தான் தெரியும் எங்களுக்கு. அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தளம் சின்னனாம் இந்தளம் பெருசாக காணப்படும். அப்போ சரி நடுவில் காணணும். அப்போ அரிய மேசையும் மட்டமாக இல்லை, ரெண்டையும் இது காட்டுது ஒரு ஏரியா சரிதானே. அது கட்டாயம் இப்படி சில வேளையில் இப்படியும் தெரியலாம். இன்னொரு ஒரு பாசிபிள் அப்படி போட்டிருந்தவங்க இதில் இப்படி போட்டிருக்கிறாங்க, இப்படி இல்லையும் தெரியலாம். அரிய மேசை மட்டமாக இல்லையேண்டா இதை நேரடியாக கிட்ட ஒரு அளவு மட்டம் இல்லாமல் இருக்குது. அங்கே பாருங்க, இங்கே கொஞ்சம் சின்ன கிடக்கு, இங்கே கூட கிடக்கு. அப்போ சரி நடுவில் வரத்துக்காக செய்யணும், சரி அரைவாசி மேலகளை வரத்த சரிதானே. இப்போ அந்த ரெண்டும் தான் பிரச்சனையாக இருக்குன்னு பார்க்குறோம் சரியான. இப்பரிசோதனையில் அரியத்தின் கோணம் ஏ துணிவதற்கு இரு அளவீடுகள் எடுக்கப்பட வேண்டி உள்ளது. இவ்விழாடுவை பிறகு அரியத்தின் திருத்தமான தானத்தையும் உருவில் வரைகன்னு கிடக்கு. இதில் நான் உங்களுக்கு இருந்த படத்தை அப்படி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா சரி, அரியத்தை அப்படி போட்டுட்டு பி என்று காட்டிட்டு அந்த முகம் திருப்பப்படும். உங்களை சொன்னால் நான் திருப்ப வேண்டும். இங்கேருந்து வார கதிர்கள் திருப்படைஞ்சு இப்படி வரும், இங்கேருந்து வார கதிர் திருப்படைஞ்சு இப்படி போகும் சரி. அப்போ தொலைக்காட்டியை இங்கேயும் சரியா இங்கேயும் வைக்கும் சரியா. இந்த ரெண்டு நிலைமையிலையும் தொலைக்காட்டியை வைக்கும் சரிதானே. ரைட். இரு அளவுடைக்குமான அளவுடை வாசிப்பு 197.197 பாக 6 கலை, மற்றது 72 பாக 52 கலை ஆகும். அளவீடுகளை எடுக்கும்போது அளவுடை 360 குறியினூடாக செல்லவில்லை. அரியத்தின் கோணத்துக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் முதல் செய்து காட்டினான். அது 360 இல்லை 2 0ம் 360 ஒரே கோட்டில் தான் இருக்கு. அப்போ அந்த கூட்டுக்கூடாக திரும்பித்தான் அது போனது சரியோ. அப்போ இங்கே 360 கூடாக போகையில்லை. அப்போ போகையில்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த இந்த அடிப்படையில் இந்த இதில் அரிய மேசையில் இந்த கோடு 0 அதோட 360 இருக்கும். தொலைக்காட்டி இங்காலேயே நிற்குது. அப்போ இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் 360 கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக 197 பாக 6 கலையில் இருந்து 72 பாக 52 கலையை கழிக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இதில் ஒரு பாகை எடுத்து அங்கால கொடுத்து அது 66 பாகை என்று வரும். அப்போ 66 பாகை என்று சொன்னால் அதிலேருந்து முதல் இந்த 52 கலையை கழிக்கணும் சரிதானே. அப்போ 4 1 14 அப்போ இதில் 1 போயிட்டு அப்போ இதில் 5 இது 9 2 7 பேர் 125 பாக 2 பேர் சரியோ. இது தொலைக்காட்டி திரும்பின கோணம். அப்போ அரிய கோணம் என்று சொன்னால் இப்போ இதை 2ஆல் திருப்ப பிரிக்கும். என்ன 125 பாக 14 கலையை திருப்ப நீங்கள் 2ஆல் பிரிக்கணும், அதை கவனிச்சு கொள்ளணுமா. அப்போ 6 12 2 4 4 3 5 அதுண்டா 1 அங்கால கொண்டு அப்போ 62 பாக அங்கால கொண்டு போய்க்க திருப்ப 60 மாறும். அப்போ 74 வரும். அப்போ 37 போடணும் சரியோ. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டமிட்ட 60 நான் சொன்னேன் தானே, 60 கிட்ட பார்த்தா அந்த பெருமானங்கள் வரும். அப்போ அதை கவனித்து கொள்ளணும். சோடிய ஒளியின் அலைநீளத்துக்கான இழிவில கோணத்தை துணிவதற்கு அளவு எடுக்கும்போது சோடிய விளக்குக்கு பதிலாக வெள்ளொளி முதலை பயன்படுத்தலாம் என மாணவன் ஒருவன் வாதிடுகிறான். இது சரியா காரணங்களை தரும். அப்போ நான் உங்களுக்கு சொன்னால் ஒரு நிற ஒளி தான் பயன்படுத்தணும். ஒரு நிற ஒளியை பயன்படுத்திக்க தான் எங்களுக்கு ஸ்ட்ரீட்டில் ஒரு பிம்பம் பெறப்படும், ஒரு கலர் உள்ள பிம்பம் பெறப்படும். அப்போ அது அசைகிறத நாங்கள் தெளிவாக அவதானிக்கலாம்.
அப்போ இந்த வெள்ளொளியை பயன்படுத்திக்க எங்களுக்கு அதில் அவதான 7 கலர்ந்த பிம்பமும் வரும், சிலித்தின் 7 பிம்பமும் வரும். அப்போ அதில் சோடிய ஒளிக்கான இது திரும்புறது அவதானிக்கிறது என்னவா இருக்கும், கடினமாக இருக்கும். அப்போ இது அந்த அவற்றை வாதம் பிள்ளையன்று தான் நாங்கள் சொல்லணும். சரிதானே, காரணங்களை தருகண்டு கிடக்கு. சரியோ, அரிய கோணம் ஏயும் சோடிய ஒளிக்கான ஒளிக்கோணம் டியாம் இருப்பி முறிவு சுட்டி எண்ணிற்கான ஒரு கோவை எழுதுகண்ட. அப்போ நான் இப்போ கடைசி ஆளுன என் சமன் sin d plus a by 2 இன்கு sin a by 2. சரியா, அப்படி எழுதிட்டீங்களா? சரி, ரைட். நாங்கள் இன்னொரு கேள்வியும் பார்ப்போம், ஸ்ட்ரக்சர் கேள்வியையும் திருசியமானில். என்ன திருசியமான ஒரு ஸ்ட்ரக்சர் வருது, அதை தெரிஞ்சு விடுங்க. அப்போ இன்னொரு கேள்வியும் பார்ப்போம். திருசியமானி ஒழுங்கொன்றை ஒரு காட்டுகிறது. இங்கே எஸ் ஆனது ஒரு நிற ஒளி முதல் ஒன்றாகும். ஏபிசிடி ஆகிய கூறுகளை பெயரிடுகன்னு கிடைக்கு. அப்போ இந்த கூறு உங்களுக்கு தெரியணும், பார்வை துண்டு. இது தொலைக்காட்டி, பி தொலைக்காட்டி. அப்போ ஏக்கு பதிலாக நீங்கள் பார்வை துண்டு எழுதணும், பிக்கு பதிலாக தொலைக்காட்டி என்று எழுதணும். சரிதானே. சி நேர்வரிசையாக்கி, டி அரிய மேசையாக அமையுது. சரிதானே. ஒழுங்காக 4ஐயும் எழுதிக்கொள்ளும். இத்திசுமானியை எவ்வளவுட்டுக்கும் பாய்க்க முன்னர் செப்பஞ்செய்ய வேண்டிய செய்கைகள் ஜாவை, விவரமான செப்பஞ்செய்வைகள் சேவையில்லைன்னு சொல்லி கிடக்கு. அப்போ முதல் ஏ என்றதை கேட்டுக்கிட்டு. அப்போ ஏ என்றதில் என்ன செய்கிறீங்க, பார்வை துண்டு தெளிவாக, அதாவது குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் வரை பார்வை துண்டு முன்னுக்கு பின்னுக்கு அசைக்கப்படல் வேண்டும். 2 அவர் தந்துருக்கிற 2 வரி தான். அப்போ அந்த 2 வரியிலையும் எழுத கணக்கு எழுதாதீங்க. அவர் சொல்கிற விவரமான செப்பஞ்செய்ய தெரியணும். அடுத்தது தொலைக்காட்டி. என்று சொன்னால் தொலைக்காட்டியை திருப்பி தொலைவில் உள்ள பொருளை அவதானித்து, தொலைவில் உள்ள பொருளின் பிம்பமும் குறுக்கு கம்பியின் பிம்பமும் குறுக்கம்பியில் தெளிவாக தெரியத்தக்கதாக தொலைக்காட்டியில் உள்ள திருகு செப்பஞ்செய்யப்படும். அதில் தொலைக்காட்டியை திருப்பி என்றது நீங்கள் போய் விட்டுலாம், சில வழி எழுத முடியாமல் போய் சொன்னேன். இந்த வரிகளில் தொலைக்காட்டியினூடாக அவதானித்து தொலைவில் உள்ள பொருளின் பிம்பம் குறுக்கு கம்பி தெளிவாக தெரியத்தக்கதாக தொலைக்காட்டியில் உள்ள திருகு செப்பஞ்செய்யப்படும். அடுத்தது சி நேர்வரிசையாக்கி. அப்போ நேர்வரிசையாக்கிய செப்பஞ்செய்கிறதுக்கு என்ன மாதிரி செய்கிறீங்கள், நேர்வரிசையாக்கிய தொலைக்காட்டியினோடு ஒரே நேர்கோட்டில் இருக்கத்தக்கதாக திருப்பி, நேர்வரிசையானோடு அவதானிக்கப்படும் பிளவின் பிம்பம் தொலைக்காட்டியில் தெளிவாக தெரியத்தக்கதாக நேர்வரிசையாக்கியில் உள்ள திருகு செப்பஞ்செய்யப்படல் வேண்டும். சரிதானே. அடுத்த டி அரிய மேசை. அப்போ அரிய மேசை நான் நினைக்கிறேன் இவர் செப்பஞ்செய்ய வேண்டிய ஒழுங்கு செப்பஞ்செய்கிற ஓடுறது தான் கேட்டிருக்கிறார் போடக்கு. டி அரிய மேசைன்னு சொன்னால் அரிய மேசையை செப்பஞ்செய்கிறதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், அரிய மேசையில் அரியத்தை வச்சு அந்த பிளவு பார்வை பிளத்தின் நடுவில் வரத்தக்கதாக அரிய மேசையில் உள்ள திருகுகள் செப்பஞ்செய்யப்படல் வேண்டும் என்று சொல்கிறோம். சரிதானே. சுருக்கமாக சொன்னால் சரி. அரியம் ஒன்றினால் உண்டாக்கப்படும் விலகல் கோணத்தை அளவிடுவதற்கு நீர் பின்பற்றக்கூடிய பரிசோதனை படிகள் யாவை என கூறுக. சரிதானே. அப்போ இங்கே நாங்கள் அரியம் ஒன்றினால் விலகல் கோணத்தை அளவிடுவதற்கு, சரிதானே, அப்போ இந்த பரிசோதனை படிமுறைகள் யாவைன்னு சொன்னால், முதல் அரிய மேசை நேர்வரிசையாக்கிக்கு புறமுகமாக இருக்கத்தக்கதாக திருப்பப்பட வேண்டும். அது மிக பிரதானம். சரியா. அப்போ இப்படி நேர்வரிசையாக்கி இருந்தால் அரியம் இப்படி இருக்கும். சரி. அப்போ நீங்கள் ஒரு நிற ஒளியை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அவர் ஒரு நிற ஒளியை தான் தந்திருக்கிறார், அதனுடைய அதை பற்றி நீங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ புறமுகமாக இருக்கத்தக்கதாக திருப்பப்படல் வேண்டும். இப்போ ரெண்டாவது நீங்கள் சொல்லணும், அதாவது பார்வை துண்டு, அதாவது குறுக்கு கம்பியில் பிளவு நின்று மீளும் நிலை. அது அரிய மேசையை திருப்பும் பொழுது குறுக்கு கம்பியில் பிளவு நின்று மீளும் நிலை பெறப்பட்டு, அந்த நின்று மீளும் நிலையில் பிளவின் கோணத்துக்குரிய அளவீடு பெறப்படல் வேண்டும் சொன்னால் காணும். சரிதானே. அந்த சக்கர கணக்கை தண்டாமல் இந்த தேவையான சொல்லணும். நின்று மீளும் நிலை பிரதானமாக தேவை.
அப்போ அது அரிய மேசையை திருப்பிக்கு தான் அது நடக்கும், இதை திருப்பிக்கு தான் அது நடக்கும், அதுகள் சொல்லப்படணும். அப்போ அந்த போய் நின்று முளைக்கு அந்த நிலையில் நாங்கள் அளவிட பெறணும்னு சொன்னால் சரி. அரியத்தினால் உண்டாக்கப்படும் இழிவுல நிலையை எவ்விதம் நீர் பரிசோதனை மூலம் அடையாளம் காண்பீர் என்பதை சுருக்கமாக விவரிக்கன்னு கிடக்குது. அப்போ இங்கே எங்களுக்கு தெரியும் அதை என்ன மாதிரி விவரிக்கிறோம்னு சொன்னால், இந்த வரவின் அடிப்படையில் டிஐ கேவின் அடிப்படையில் என்ன சொல்கிறோம், அதாவது ஐ அதிகரித்து கொண்டு போக விலைகள் குறைஞ்சு பேருந்து ஐ அதிகரிக்க தொடர்ந்து விலைகளும் அதிகரிக்கும். ஆகவே விலைகள் இங்கே ஒரு குறைஞ்ச பெருமானத்துக்கூடாக போகுது. அப்போ பரிசோதனையில் மூலம் எவ்வாறு அடையாளம் காண்பதை சுருக்கமாக விவரிக்கணும்னு சொன்னால், அப்போ அரியத்தில் இந்த பிளவு அதான் குறுக்கு கம்பியிலையும் ஒரு திசையில் நகர்ந்து பின் எதிர் திசையில் நகர்றதை அவதானிக்கிறோம். சரிதானே? அப்போ இதுதான் நாங்கள் பரிசோதனையில் அவதானிக்கிறதாக இருக்கு. இழிவுல நிலையிலே திருசியமான அளவீட்டுக்கான வாசிப்பு 3 பாகை 16 கலை ஆகும். சியும் பியும் ஒரே நேர்கோடு வழி அளக்கப்பட்டுள்ள திருசியமான வாசிப்பு 233 பாகை 46 காலம் இழிவுல கோணத்துக்கான. இதில் ஒரு வித குழப்பம் இல்லை. நீங்கள் நேரடியாக இந்த ஒரு பெருமானத்திலேருந்து அங்கே நாங்கள் செய்த மாதிரி இங்கே பிரச்சனை இழிவில் இருக்க ஒரே ஏடியாக கழிச்சு விட்டால் காணும். சரிதானே? அதாவது இப்போ இது சொல்லே இல்லை, இந்த இழிவுகள் கோணம் பண்ணி இப்போ நீங்கள் நேரடியாக 3 கழிச்சு விட்டீங்கன்னா 200 பாகைன்னு வந்துடும். ஆகவே முதல் என்ன செய்யணும் அதையும் யோசிச்சு கொள்ளணும். 360 என்ன ஏன்னா 360 தாண்டிட்டு, அதாவது சொல்லப்படையில் இதுகளில். சரிதானே? அப்போ 360 பாகையில் இருந்து இதை கழிச்சு போட்டு, சரிதானே, அதோட இந்த நேரடியாக 3 பாகை வாசிப்பை கூட்டி விட்டோம்னா காணும். சரிதானே? இங்கே 2ஆல் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக எங்களுக்கு இழிவுகளுக்கு அந்த கோணம் ஒன்று கழிக்க பெறப்படும். டியினும் படுகோணம் மைனும் மாறை காட்டுக அந்நளவான வரைவு கொண்டு விரைக. அப்போ அது விரைய போகுது. ஒளி முதல் எஸ்தானது மஞ்சள் ஒளிய காலம் சோடிய விளக்காக இருக்கும்போது அரித்துடன் அவதானிக்கப்படும் பிளவின் பிம்பத்தை உருவாண்டு அமைவிடங்களை மாற்றாது வைக்க போது மஞ்சள் நீளம் பச்சை ஆகிய நிறங்களின் விளைவாக பிளவின 4 வெவ்வேறு பிம்பங்கள் அவதானிக்கப்படுகிறது. சரியோ? அப்போ விப்ஜியோரைத்தான் இவர் காக்கிறார். அப்போ 4 பிளவின 4 பிம்பத்தையும் பார்க்க, அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னா இங்கே இது நடுவில் இருந்து என்று சொன்னால் அது விப்ஜியோர் தான் இப்படி தான் வரப்போகுது. EGYOR. சரிதானே? அப்போ இதில் தான் அந்த மஞ்சள் நிற ஒளிக்கதிர் காணப்படுது. அந்த இதை போட்டுருக்கீங்க மஞ்சள் நிற ஒளிக்கதிர். சரிதானே? பிளவினது 4 வெவ்வேறு பிம்பங்கள் பெறப்படும். இப்போ இதில் சிவப்பு விடப்பட்டுட்டு போல் கிடக்கு. 4 இது அடித்த புத்தகம் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் பேப்பர் இல்லை, 4 வெவ்வேறு பிம்பங்கள் என்று சொல்கிறார். அப்போ நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு இருந்தோம்னு சொன்னால் இதில் ரெட் தெரியும், மறைங்கிடலாம் ரெட் தெரியும். சரிதானே? அதுக்கு பிறகு ஒரேஞ்சை பற்றி கதைக்கே இல்லை, ஜெலோ இங்கே இதில் தெரியுது. அதுக்கு பிறகு க்ரீன் தெரியும், பச்சை தெரியும், அதுக்கு பிறகு நீலம் தெரியும். இதை விருப்பம்னா நீங்கள் மாறியும் போடலாம், அதால் பிரச்சனை இல்லை. மற்றவளமாக போடலாம். இப்போ இதை ஆனால் கீரைக்க இதுக்கு பிறகு 2 வரணும். இங்கால சிவப்பை போட்டு போடலாம், அது 2 அங்கால திரும்ப வந்து போடல தானே. அவர் அதை நாங்கள் இதில் அவதானிக்கலாம். இந்த 4 நிறங்களான பிம்பங்களின் சார்பு நிலைகளை ஒரு வரைந்தவற்றை பெயரிடுக. சரிதானே? அப்போ எச்சிற்கூடா வெள்ளலி முதல்ல நீர் பாய்ப்பிறாயின் நீர்கூடாக இதை நீர் அவதானிப்பீரண்டு கேட்டு கிடக்கு. அப்போ கலர் 7 நிறங்களையும் நாங்கள் அவதானிக்க வேண்டி வரும். சரிதானே? 7 நிறங்களுக்குரிய திருசியத்தை நாங்கள் அவதானிப்போம். இதில் 7 நிறங்களையும் வெள்ளலி முதல் பயன்படுத்தி 7 நிறங்களும் எங்களுக்கு பிறப்பு.
ரைட், இந்த கேள்வியை பாருங்க. தகுந்தவாறு செப்பம் செய்யப்பட்ட ஒரு திசியமானின் அரிய மேசை மீது அரியம் வைக்கப்பட்டு ஒரு பெரிய படுகோணத்திலிருந்து தொடங்கி சிறிய கோணங்களை நோக்கி அரிய மேசையை சுழட்டி கொண்டு ஒளிந்த நீர்வரிசாக்கியின் பிளப்பின் முறிந்த பிம்பம் அவதானிக்கப்படுகின்றது. அரிய மேசை சுழலும் போது ஏற்கனவே நாங்கள் பார்த்தாங்கள். அதாவது அந்த அரிய மேசையில் இந்த அரியத்தை வச்சு போட்டு நாங்கள் இந்த பிம்பத்தை பிளவிந்த பிம்பத்தை அவதானிக்கிறதுக்காண்டி சொல்லட்டோம். இதுதான் நாங்கள் போட்டோம் நீர்வரிசைக்குள்ளால் சரியா தொலைக்காட்டிக்குள்ளால் அவதானி. அப்போ என்ன நடக்குன்னு நாங்கள் சொன்னாங்க. அப்போ இங்கே தொடர்ச்சியாக விலகல் கோணம் குறையும் ஒரு திசை பிம்பம் செல்லும். அப்படி நடக்கிறது தான் நீங்கள் அவதானிச்சு நீங்கள் தானே என்ன நடந்தது. பிளவில் பிம்பம் மூவ் பண்ணி கொண்டு போனது என்ன இப்படி போய் ஒரு நிலைக்கு போய் இப்போ திருப்ப எதிர் திசையில் வந்தது. அப்போ அதை வச்சு சொன்னோம்னா தொடர்ச்சியாக விலகல் கோணம் அதிகரிக்கும் ஒரு திசை பிம்பம். அப்படி ஒரு திசைன்றது ஒரு நாள் நடைபெறாது. பிம்பம் முதலில் விலகல் கோணம் அதிகரிக்கும் ஒரு திசையில் சென்று பின்னர் திரும்பி விலகல் கோணம் குறையும் ஒரு திசையில் செல்லும். இதிலும் பார்க்க இங்கே பார்த்தீங்கன்னா பிம்பம் முதல் விலகல் கோணம் குறையும் ஒரு திசையை சென்று பின்னர் திரும்பி விலகல் கோணம் அதிகம். அப்போ படுகோணம் மாறுபடுது. அப்போ இந்த கிராஃபை தான் நான் கவனிக்கணும்னு உங்களுக்கு சொன்னேன். படுகோணம் மாறுபடுது இந்த கிராஃபை தான் கவனிக்கும். அப்போ இங்கே படுகோணம் அதிகரிக்க விலகல் குறைஞ்சி வேண்டு குரோணம் சொல்லுவோம். அப்போ இது ஐ, இது டி. சரிண்ணா, அப்போ இந்த ஆன்சர் தான் சரி. அடுத்தது கிரவுன் கண்ணாடியில் செவ்வொளி நீலோளி ஆகியதுக்கு முறிவு சுட்டியல் முறையே 1.5 1.53. நான் சொன்னால் தானே ஒளி நீல கீழ் நோக்கி போக முறிவு சுட்டி அதிகரித்து கொண்டு போக மாட்டேன். கதிகள் சமன் வெற்றிடத்தில் செவ்வொளி. ஏனெண்டா இங்கே பார்த்தோம்னா வெற்றிடத்தில் ஒரே கதியோடு தான் நகரும் எல்லா நிறங்களும். பிறகுதான் இந்த ஊடகத்தில் மாறுபடும் கதி. செவ்வனை நோக்கி போகிறது கதி குறைஞ்சான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிதானே. அப்போ இங்கே பார்த்தா கிரவுண்ட் முன்னாடி செவ்வொளியின் கதி நீல கதியிலும் பார்க்க கூடியது. அது சரிதானே. ஏன்னா இங்கே முறி குறைவாக இருக்குது. சரிதானே. அதுக்கு பிறகு தான் புழு வருது. அடுத்து கிரவுண்ட் கண்ணாடிக்கு செவ்வொளியின் அவதி கோணம் நீல ஒளியின் அவதி கோணத்திலும் பார்க்கக்கூடியது. அப்போ நான் சொன்னால் தான் நேற்று முறிவு சுட்டி இங்கே கீழ் நோக்கி குறைஞ்சோண்டு போகுது. கீழ் நோக்கி அதிகரிச்சோண்டு போகுது. அப்போ கீழ் நோக்கி அதிகரிச்சோண்டு போகுதுன்னு சொன்னால் ரெட் கதிர் முறிவு சுட்டி குறைஞ்சது. என்னத்திலும் பார்க்க ப்ளூ கதிரிலும் பார்க்க. அப்போ முறிவு சுட்டி குறைஞ்சா சைன் சி சமன் அவதி கோணம் சைன் சி சமன் 1/n. அப்போ இங்கே என்ஆரை நாங்கள் போடைக்க அங்கே சிஆர் தான் கூடவாக இருக்கும். அது அவதி கோணம் ரெட் கதிர் தான் கூடவாக இருக்கும். நீலோடையும் அவதி கோணம் கூட. அப்போ எல்லாத்துக்கும் விட்யோரில் ரெட்டுக்கு தான் கூடவாக இருக்கும். இந்த வேறு குறைஞ்சோண்டு இருக்கும். அதை யோசிச்சுக்கணும். அப்போ இது ஏபிசி எல்லாமே உண்மையானது. அப்போ இதில் நான் சொல்ல வரேன்னேண்டா இப்படியான பகுதிகளில் உங்களுக்கு குழப்பம் இருக்காது. தியரியாக கிளியராக முடிச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக எம்சிக்கு வந்தால் என்ன ஸ்ட்ரக்சர் பேப்பர் என்ன கிளியராக ஆன்சர் பண்ணலாம். உங்களை குழப்புறத்துக்குரியதாக இதில் கேள்வி வர்றதுக்கு இல்லை இந்த பதிகளில். சரிதானே. அப்போ இதை வடிவாக கவனமாக பார்த்துக்கணுங்க இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரை.